நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்மேடு வரைக்கும் வந்திருக்கோம். சரிங்களா, இந்த ஸ்பாட்டு எங்கேன்னு கேட்கிங்க. கல்மேடு தான். நம்ம வந்து ஒளிச்சு மறைச்சி போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, நம்ம சதாம் ப்ரோ மேனேஜர் எல்லோரும் வந்து தூண்டி போடுறோம். யாருக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிற பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பா மொத மீன் நம்ம இன்றைக்கி யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மேனேஜரு சதாம் ப்ரோ நான். ஆனால் மொத மீன் நமக்கு தான். இங்கே பாருங்க, அடிச்சிட்டோம்ல ஊழி. பார்த்தீங்களா, சூப்பரு. ஒரே ஒரு முள்ள அடியே இருக்கு. இது பாருங்க, கடைசி 2 முள்ளில் தான் அடியே இருக்கு. ஸ்பாட்ல போட்ட உடனே முதல் ஸ்ட்ரைக் ஏறிட்டான். ஒத்த முள்ளு சூப்பர் லாக்கு. வருங்க, அவ்வளோதான். முடிவானதாக இருக்கான். கையை உள்ளே கொடுத்தோம்னா செம்மையாக கடிப்பான். கக்குன்னு ஒரு கடி தான் கடிப்பான். எப்படி இருக்கு? சரி, ரைட்டு. வந்ததுக்கு போனி போட்டிருக்கோம். அடுத்து எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, சாதாம் ப்ரோ அடுத்த ஒரு வழி ஏற்றிட்டாரு. வெளியே வாங்க. அரே பாவோ. ஆமாம், அதே தான். சேம்லெஸ் பெக்கர். சூப்பர். அரே எப்பா, ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் ஊழி மீன் பிடிக்கும். எங்களுக்கே தாங்க முடியல. ராடன்றியில் எவ்வளோ நாளாக தூக்கிட்டு அலையிறீங்க, ஒன்றும் கிடையாது. கடுப்பாயிட்டு நல்ல அடி, நல்ல ப்ளீடிங் ஆகுது. சப்புன்னு ஏறிருக்கான். சரி, இன்னும் மேனேஜருக்கு மட்டும்தான் எனக்கு அடிக்கணும். மேனேஜர் எதாவது பிடிக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். ரிலீஸ் பண்ணுங்கள். முள் நல்லா உள்ளே ஊக்க போயிட்டு எப்படி அடிக்கிங்கன்னு பார்ப்போம். சதாம் ப்ரோ ஏதோ ஒரு சாதனை பண்ண போகிறாரு. கடி வாங்குறாரா எடுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எடுத்துட்டாரு. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். பற்றிலா, அவர் எடுத்துருவார். எனக்கு தெரியும். என்னடா அப்படின்னு சொல்கிற இப்படின்னு சொல்கிற நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். உங்களே மாதிரி நானும் கடி வாங்க வரான்னு எதிர்பார்த்தேன். சரி, பரவாயில்ல. சரி, அடுத்து காசு பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ப்ரோ, உங்கள் ஃபீல் எப்படி இருக்கு? பல நாட்கள் கழித்து மீன் பிடித்திருக்கிறீர்கள். நண்பா, நாங்களே இப்படி ஆகிட்டோம் பாருங்க. எத்தனை இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? போதும் ஆகிட்டு எங்களுக்கு. இன்னைக்கு தான் மீன் பிடிச்சிருக்கோம். எங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. நண்பா, நம்ம ஒரு மீன் அடிச்சிட்டோம். யார் வரா பாருங்க. கொடுவாச்சிட்டோம். தம்பி இவ்வளவு நேரம் போடல அப்படின்னு எவ்வளோ கொடுவாச்சு பண்ணியாச்சு. பாருங்க, ஒரு 2 கிலோ நெருக்கி இருக்கும் நண்பா. சூப்பர் சைஸு. பாருங்க, செம பீஸ். வா, இல்லை தம்பி நம்புறியா? இருக்கு மீன் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சு பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சரிங்களா, மீன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சிங்கிங்லூரில் தான் எடுத்துருக்கு பாருங்க. சரி, ஓகே. இதை போட்டு நம்ம அடுத்து எதாவது கடிக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நண்பா, இன்றைக்கி வந்து தூண்டி போட்டதில் சதாம் ப்ரோவுக்கு ஒரு ஊழி, எனக்கு ஒரு ஊழி, ஒரு கொடுவா. இந்த 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். கொடுவா ஒரு 1.5 கிலோ தான் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் அலைச்சலுக்கு அப்புறம் திடீர்னு பிடிச்சிருக்கு. இது ஸ்பாட் வந்து கல்மேடு தான். சரிங்களா, சும்மா எந்த ஸ்பாட்டுன்னு கேட்காதீங்க. நான் எல்லா ஸ்பாட்டையும் சொல்ல தான் செய்கிறேன். நம்ம வந்து ஏதோ மறைச்சி போடுற மாதிரி நினைக்கிங்க ஒரு சில பேர். நான் மறைச்சி என்ன செய்ய போகிறேன்? நான் மறைக்கணும்னு நினச்சிருந்தா உங்கள்கிட்ட ஸ்பாட்டே சொல்லியிருக்க மாட்டேன். கல்மேடு சைடு தான் நண்பா, கல்மேடு சைடு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாரம் 10 நாள் வந்துருப்போம்ல தம்பி. லீவு இருக்கும்போது ஃபுல்லாக வருவான். ஒரு நாள் வந்து அன்றைக்கி கூட அவன் மீன் பிடிக்கல. இது வந்து இயல்பு. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணால் தான் நண்பா மீன் பிடிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது. இன்னொரு நாள் மீன் பிடித்து அன்னைக்கு எத்தனை மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, இன்றைக்கி கிளிப்பில் 3 மீன். சரிங்களா, அடுத்த நாள் கிளிப்பில் நம்ம மேனேஜர் வராரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் ப்ரோ பிஸியாக இருந்திய போல இது. நண்பா, இது ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து தான் இந்த வீடியோ எடுக்கும். ஏன்னா ஒரு 4 நாளாக அலைய தான் செஞ்சோம், ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்திருக்கோம்.
நம்ம மேனேஜர் ஒரே ஒரு செப்புலி அடிச்சிருக்காரு. பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி தான் மீன் பிடிச்சிருக்கான். பார்ப்போம். ஆமாம், அடுத்து எதாவது மீன் பிடிக்கானா அவனை நம்ம கூட சேர்ந்த அலை தான் செய்கிறான். மீன் கடி கிடையாது, எல்லா நாளும் கடிச்சிடாது இல்லையா, என்னைக்காவது எதிர்பாராமல் கடிக்கும். சரி ரிலீஸ் பண்ணி எடுத்துரு ரிலீஸ் பண்ணணுன்னா கொண்டுருவான். நீங்கள் நானே மீன் கடிக்கலன்னு வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன ப்ரோ நீங்கள் ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்கன்ற மாதிரி. என் மாதிரி ஒரு 4 குட்டி பிடிச்சா கூட எனக்கு தெரியாது, பொறிக்கிறதுக்காக ஆயிரும் அவனுக்கு. அழகாக எப்படி எடுத்துருக்கான் பாருங்க, முழுசாக எடுத்திருக்கான். கரையில் வந்து அடிச்சுது, அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே காட்ட முடியல. கரையில் சூப்பரா. ரைட்டு, அடுத்து ஏதாவது அடிக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம சதாம் ப்ரோ வந்திருக்காரு, நான் வந்திருக்கேன், மேனேஜர் வந்திருக்கோம். போன வண்டி எத்தனை பேர்? 3 பேர் வந்திருந்தோம். அதே 3 பேர் திருப்பி வந்திருக்கோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. அம்மா நம்மளும் ஒரு மீன் அடிச்சிட்டோம் பாருங்க. சதாம் ப்ரோ வரும்போது தான் இப்படி சாதனைகள் சாதிக்க முடியுது. டக்குன்னு பிடிச்சிரு. பிடிச்சாச்சு, ஒரு மீன் பிடிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு ஊக்கில் அடி இருக்கு. வாயில் நல்லா அடி, சூப்பர் அடி. சரி, இதை எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்து எதாவது கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பொறுமைப்பா சாமி, பொறுமை. மேனேஜர் விடாதுன்னு காசு பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம சதாம் ப்ரோ சாதிச்சிட்டாரு பாருங்க. சாதிக்க பிறந்தவன்ட்டா அந்த சக்கரை பாண்டி அப்படின்ட்டு. சதாம் ப்ரோ தான் இன்னும் ஒரு சுடுகுஞ்சி கூட பிடிக்கலன்னு நினச்சேன். டேய், நாங்களும் போனி போட்டோம்ல அப்படின்னு ஒரு பண்டாரி கட்டி பிடிச்சிருக்காரு. அதீலா இப்போ தான் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு வெளிதிக்கு போட்டார், காட்ட முடியல, மண்ணாக இருக்குன்னு காட்டிட்டு வந்திருக்காரு. இல்லைங்களா, பண்டாரிகளும் கிடக்கும். மீன் இறக்கம் கிடையாது, சுற்றி வலை வைக்காங்க. நம்மளால் இன்னும் ஏதாவது ஒன்றா தட்டிடாதான்ட்டு வளைச்சி போட்டுட்ருக்கான். இந்த வீடியோ கிளிப்பை முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் எடுத்துருக்கணும்பா. நாங்களும் தொடர்ந்து வரதான் செய்வோம், ஒன்றும் பிடிக்காது. வளைச்சி எரிஞ்சு பார்த்துட்டு டயர்டாகி போயிடுவோம். இந்த சூழ்நிலையில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைக் அதனால தான் காட்ட முடியல. இல்லைன்னா ஏதாவது 1-2 ஸ்ட்ரைக் அதை அடித்த பிறகு ஃபைட் பண்ணுறதே காட்டுவோம், அதை கூட காட்ட முடியாத அளவில் இருக்குது. எப்போமாவது கடிக்கி பிடிச்ச மீனில் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி பிடிச்ச மீன் இவ்வளோ தான். மேனேஜர் ஒரு செப்பிலி குட்டி பிடிச்சிருக்காரு. எதுக்காக உள்ளே விடலைன்னா, இந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிச்சிருக்கா, அதனால தான் உள்ளே விடலை. சரி, பொறிக்கிறக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு பண்டாரி சதாம் ப்ரோ, அடுத்து ஒரு ஊழி. நம்ம அவ்வளோதான். இன்றைக்கி ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்பா. இந்த வீடியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யம் கொடுத்துருப்போம். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் கொடுக்க முடியுது. ஃபைட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக காட்டிடுவோம். இப்போ மீன் ஆக்டிவிட்டி அவ்வளோ பெரிய அளவில் இல்லை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? பாய், மற்றொரு வீடியோ சந்திப்போம்.